அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரபியாஸின் யூடியூப் சேனல். இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் பீஸா தான் ஹோமில் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆல்ரெடி நான் வெஜ் பீஸாலாம் நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் சூப்பராக வந்திருந்தது. இப்போ நான் சிக்கன் பீஸா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். ரொம்பவும் ஈஸி தான் இந்த பீஸா செய்கிறது. நம்மளுக்கு அவன் இருந்துச்சுன்னா சூப்பராக செஞ்சிடலாம், இல்லாட்டி குக்கரில் இல்லாட்டி பேனில் இந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம். நான் இப்போ அவனில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஈஸ்ட் 1.5 ஸ்பூன் ஒரு அரை டம்ளர் தண்ணி லைட்டாக சூட்டில் நம்ம இந்த ஈஸ்ட்டை 1.5 ஸ்பூன் சேர்த்துடலாம். அது கூட ஒரு ஸ்பூன் சுகரையும் சேர்த்து நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அது ஊறினதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஈஸ்ட்டுக்கு மாவு பசைஞ்சிடலாம். நான் ஒரே ஒரு பீஸா தான் செய்ய போகிறேன். 350 கிராம் மைதா எடுத்திருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் நார்மல் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நல்லா பனைஞ்சிடலாம், கையை வச்சு நல்லா பனைஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஈஸ்ட் லைட்டாக உப்பி வந்திருக்கும். உப்பி வந்ததுக்கு அப்புறமா இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கட்டி பதத்தில், இந்த சப்பாத்திக்கு பனைவோம் இல்லையா, அந்த பதத்தில் நம்ம பனைஞ்சி வச்சிடலாம். இது ஒரு 20 நிமிஷம் ஊறணும். ஊறுறதுக்கு முன்னாடி நல்லா கையை வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா பனைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் நம்ம பனையக்கூடாது, இப்போவே நல்லா பனையணும். கம்பல்சரி இது 10 நிமிஷம் இல்லாட்டி 5 நிமிஷம் நல்லா பனைஞ்சு விடணும். ஏன்னா இந்த ஈஸ்ட்டு உப்பு இதெல்லாம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா பனையணும். பனைஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு 20 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் இதை நம்ம பனையவே கூடாது, அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பீஸா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம செஞ்சு கொடுத்தா அது ஒரு ஸ்நாக்ஸாக கூட இருக்கும் அவங்களுக்கு. நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். ஒரு 5 o'clockலாம் நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வீட்டில் வரும்போது இதை சூடாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. இந்த 20 நிமிஷம் ஊறுற கேப்பில் நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு பீஸாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸு. அப்புறம் இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ட்ரே நம்ம பட்டரு இல்லாட்டி நெய், ஆயில் மூணுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப வேணாம், ரொம்ப லைட்டான அளவுக்கு நம்ம ஃபுல்லாக ட்ரேயில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கூட நம்ம பட்டர் சீட் கூட போடலாம், போடாமலும் செய்யலாம். போட்டால் கீழே அடியில் ஓவராக சவக்காது, நார்மலாக இருக்கும். அது போட்டு செய்கிறதே நல்லது. நான் இதுக்கு ஒரு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ 20 நிமிஷம் ஊறின அந்த மாவை எடுத்து இதில் வச்சு எங்கே பார்த்தாலும் கையால் நம்ம ஸ்ப்ரெட்டாக ஆக்கிக்கலாம். பிளேட்டில் எங்கே பார்த்தாலும் படுற அளவுக்கு கையால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தடவி எடுத்துக்கலாம். ஒரு பீஸாவுக்கு வேணும்னா 350 கிராம் மைதா எடுத்துக்கணும். இல்லை 2 பீஸா அளவு நம்மளுக்கு வேணும்னா அதை நம்ம கூட்டிக்க வேண்டியதுதான். நான் ஒரு பீஸா அளவு தான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபுல்லாக அந்த ட்ரே ஃபுல்லாக நான் கையை வச்சு தட்டியாச்சு. இதில் நூடுல்ஸ் ஸ்பூனால் நம்ம லைட்டாக அந்த ஹோல் மட்டும் விட்டுடலாம் எல்லா இடத்துலையும். அப்படி விடலைன்னா நம்மளுக்கு பீஸா நல்லா உப்பி கேக்கு மாதிரி உப்பு ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த எல்லா இடத்துலையும் நம்ம படுற மாதிரி ஸ்பூனால் நம்ம ஒரு இதாக குத்தி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ட்ரே ஓரம் மட்டும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். மற்ற இடம்லாம் ஈவனாக ஒரே அளவுக்கு நம்ம கையை வச்சு தட்டிடலாம். டச்சப்பு நம்ம தனியாகவும் ரெடி பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம டொமேட்டோ டச்சப்பு நம்ம வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஃப்ரைட் ரைஸ்க்கு வேறு எதுக்காவது ப்ரெட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு அதே மாதிரி அந்த ஒரு டொமேட்டோ டச்சப்பு கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி நான் இதுக்காகவே டச்சப்பு நான் ரெடி பண்ணேன். இப்போ நான் ரெடி பண்ணலை, ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற டச்சப்லேயே ஒரு 2 ஸ்பூன் மேலே ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த டச்சப்பு அதிகமாக வேணால் அதிகமாக நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி ஈவனாக நம்ம தடவி விட்டுடலாம். இது ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் படுற அளவுக்கு ஈவனாக நம்ம தடவி விட்டுடணும். தடவி விட்டதுக்கப்புறம் நான் நிறையா வெஜிடபிள்ஸ்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கேன்னா, குடமிளகாய் எடுத்துருக்கேன். இதில் ரொம்ப அதிகமாக வெஜிடபிள்ஸ்லாம் போடக்கூடாது. இது சிக்கன் பீஸாங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த லேயருக்கு அப்புறம், அதாவது டொமேட்டோ டச்சப் தடவினதுக்கு அப்புறம் ஒரு லேயர் சீஸ் நம்ம சேர்த்துக்கலாம். பீஸா சீஸ்ன்னு சொல்லிட்டு விற்கும் மாலில். அதை நம்ம வாங்கி ஒரு லேயர் மட்டும் தூவி விட்டுடலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து ஒரு பெருசாகவும் எடுத்துக்கலாம், சின்ன சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான். ஆனியனும் ரொம்ப வேணாம், சும்மா அதில் வந்து ஒரு லேயருக்கு மட்டும் ஆனியன் வந்து இது சுற்றி போட்டுடலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ வந்து அதையும் சின்ன சின்னதாக கீறி அதையும் அந்த டொமேட்டோ ஒரு லேயர் போட்டுடலாம். அது மேலே குடமிளகாவும் ஒரு லேயர் போடலாம். குடமிளகா வந்து கண்டிப்பாக போட்டால் தான் அந்த பீஸா வந்து முழுமை பெறும். குடமிளகா ப்ளஸ் வந்து காணும் நான் வச்சுருக்கேன். கானையும் அதுவும் ஒரு லேயர் 1/1 ஒரு 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 லேயர் போட்டுடலாம். அதிகமாக வெஜிடபிள் வேணாம், சும்மா வந்து கொஞ்சமாக. ஆல்ரெடி நான் வந்து கார்ன் வந்து வேக வச்சுருந்தேன். அந்த ஸ்வீட் கார்னை வேக வச்சதையும் நம்ம சேர்த்துக்கலாம், வேக வைக்காமலும் நம்ம சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து நார்மலாக 65 மாவு போட்டு நான் வந்து குக் பண்ணியிருக்கேன். ஒரு கால்வாசி குக் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃபுல் குக் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அளவு நான் வந்து நல்லா காரமாக போட்டு குக் பண்ணியிருக்கேன். சிக்கன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி அதுவும் ஒரு லேயர் வந்து நம்ம போட்டுடலாம். இத்தனை லேயர் போட்டதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக வந்து கார்ன் போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம சீஸ் வந்து ஃபுல்லாக தூவிக்கலாம். சீஸ் அதிகமாக வேணுன்னா அதிகமாக போட்டுக்கலாம், கம்மியாக வேணுன்னா கம்மியாக போட்டுக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். லாஸ்ட்டாக ஒரு சீஸ் போட்டுடணும், ஃபஸ்ட்டு ஒரு சீஸ் போடணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, எல்லா வெஜிடபிளையும் சேர்த்தாச்சு, சிக்கனையும் சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே வந்து சீஸ் வந்து ஃபுல்லாக தூவி விட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அவனை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணாமல் வைக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு அவனை வந்து ஃபுல்லாக ஹீட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த பீஸா ட்ரேயை உள்ளார வைக்கணும். Thank you.